பாஜக தலைமை மேல இப்ப கேள்வி வருது இல்ல சார். இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு தெரியாத ஒரு தமிழக பிரஜை இருப்பாரா அப்படின்னா நிச்சயமா அவர் தமிழக பிரஜையா இருப்பதற்கான வாய்ப்புகள். நான் இதை ஏன் கோட் பண்றேன்னா, அண்ணாமலை அவருடைய செல்வாக்குக்காக இந்த கோட் பண்றேன். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை அவர் கேட்கக்கூடிய தொகுதி என்ன, அதை முன்னாடியே பேசி வாங்கக்கூடிய பணியில பாஜக மேலிடம் இல்லையா, அண்ணாமலையை கன்சிடர் பண்ணலையா அப்படின்ற கேள்வியும் வருது இல்ல. சரி, இப்போ கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அங்க சிவசேனா பிஜேபி விட்டுருங்க, அது கிட்டத்தட்ட பாதி 1/3 2/3 அப்படி எல்லாம் இருந்த காலங்கள், அதெல்லாம் விட்டுருங்க. இந்த மாதிரி கட்சிகளுக்கு வந்து குறைந்த அளவிலான சீட்டுகள் தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லும்போது நார்மலா எப்படி பண்ணுவாங்க, ஈவன் நம்ம கம்யூனிஸ்டா இருக்கட்டும் இல்ல வந்து விசிகேவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் ப்ராபபிள் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு இந்த தொகுதிகள் வேணும் அப்படின்ற லிஸ்டோட தான் அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ். சீட்டு கேட்கும் போதே கேண்டிடேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் சீட்டு அப்படிதான் போகும். அப்படித்தாங்க பண்ணணும், அதுதான் கரெக்டான அப்ரோச். இப்ப நாங்க வந்து ஒரு விசிகாலே எடுத்துக்கோங்களா, இரட்டை இலக்கத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி சொல்லும் போதே அவங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் ப்ராபபிள் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு மைண்ட்ல இருக்கும். எங்களுக்கு ஒரு 15 சீட் வேணும் அப்படின்னா அது பாருங்க, அதோ இவருக்கு இது கேட்பாங்களா சார் கூட்டணி தலைமை யாராவது கொடுக்க போறீங்க தான் கேட்கணும். ஒரு ஃப்ரெண்ட்லியா போகும், யாரு கொடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியா போகும். ஒரு 10-15 அது அப்புறம் எங்களுக்கு வந்து நாங்க ஒரு 15 பேர் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம், எங்களுக்கு சீட்டு இந்த தொகுதிகள் வேணும், இப்படித்தான் ஆரம்பிப்பாங்க. அதுல கிவ் அண்ட் டேக். இதுல எல்லாரும் வந்து இது கொஞ்சம் நான் மாத்தி யோசின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் சில பேர் வந்து என் மேல உழுந்து புடுங்குவாங்க, பட் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இந்த கேண்டிடேட் லிஸ்ட் டெல்லிக்கு போயிட்டு தான் அப்ரூவ் ஆயிட்டு வரணும்னு சொல்றாங்க பாஜக. கரெக்டா? அப்போ இங்க மாநில தலைமை வந்து ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறது கிடையாது, டெல்லி தலைமை. அதான ஸ்ட்ரக்சர், ரைட்? அப்போ இந்த நம்பர் ஆஃப் சீட்டு அண்டு எந்தெந்த சீட்டு அப்படின்றத மட்டும் மாநில தலைமை மட்டுமே முடிவெடுத்துருச்சு, வித்தவுட் த இன்டர்வென்ஷன் ஆஃப் மத்திய தலைமைன்னு ஒத்துக்க முடியுமா?